செயின்ட் நிக்கோலஸ் பீக் அவர்களின் முழுமையான வரலாறு. பிறப்பு மற்றும் குடும்பம் புனித நிக்கோலாஸ் பீக் அல்லது கிளாஸ் பீக் அவர்கள் 1534 ஆகஸ்ட் 29 அன்று கோரின்ஷம் அன்றைய கோர்கும் நகரில் பிறந்தார். இவரது பெற்றோர் ஜான் பெக் மற்றும் ஹென்ரிகா கிளாவியா இருவரும் ஆழ்ந்த கத்தோலிக்க விசுவாசம் கொண்டவர்கள். சிறுவயதிலிருந்தே நிக்கோலாஸ் இறைப்பற்று, ஜெபம், தாழ்மை மற்றும் இரக்க குணங்களால் அனைவரின் அன்பையும் பெற்றார். துறவற வாழ்க்கை. இளமையில் ஆர்டர் ஆஃப் ஃப்ரையர்ஸ் மைனர் பிரான்சிஸ்கன் சபை துறவரத்தில் சேர்ந்தார். கல்வியை முடித்த பின்னர் 1558 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியம் பகுதிகளில் நற்செய்தியை அறிவித்து கத்தோலிக்க மக்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். பின்னர் தமது சொந்த ஊரான கோர்குமில் உள்ள பிரான்சிஸ்கன் மடத்தின் தலைவராக கார்டியன் நியமிக்கப்பட்டார். விசுவாசத்திற்காக போராடியவர். அந்த காலத்தில் கத்தோலிக்கர்களுக்கும் கால்வினியர்களுக்கும் இடையே கடுமையான மத மோதல்கள் நிலவின. நிக்கோலாஸ் பெக் அவர்கள் திருப்பலியில் இயேசுவின் மெய்யான பிரசன்னம், ரியல் பிரசன்ஸ் மற்றும் திருத்தந்தையின் அதிகாரமாகிய கத்தோலிக்க போதனைகளை துணிவுடன் போதித்தார். இதனால் அவருக்கு எதிர்ப்பு அதிகரித்தது. கைது மற்றும் மறைசாட்சி. 1572 ஜூன் மாதத்தில் கோர்கும் நகரம் கைப்பற்றப்பட்ட போது நிக்கோலாஸ் பெக் அவர்களும் மற்ற குருக்கள் மற்றும் துறவிகளும் கைது செய்யப்பட்டனர். சிறையில் கடுமையான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டனர். பலமுறை தங்கள் கத்தோலிக்க விசுவாசத்தை மறுக்கும்படி வற்புறுத்தப்பட்டாலும் அவர்கள் எவரும் மறுக்கவில்லை. பின்னர் பிரியல் நகரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு 1572 ஜூலை 9 அன்று மற்ற 18 பேருடன் சேர்த்து தூக்கிலிடப்பட்டார். இவர்கள் மார்டர்ஸ் ஆஃப் கோர்கும் மறைசாட்சிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். புனிதராக அறிவிக்கப்பட்டது. 1675 நவம்பர் 24 போப் கிளெமெண்ட் எக்ஸ் அவர்களை அருளாளர் பியட்டிஃபைட் ஆக அறிவித்தார். 1867 ஜூன் 29 போப் பயஸ் நைமஸ் அவர்களை புனிதர்களாக கேனனைஸ்ட் அறிவித்தார். திருவிழா நாள். புனித நிக்கோலாஸ் பெக் மற்றும் கோர்கும் மறைசாட்சிகளின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 9 அன்று கொண்டாடப்படுகிறது. அவர்கள் விசுவாசத்தில் உறுதி, தைரியம், தாழ்மை மற்றும் இறை நம்பிக்கையின் சிறந்த முன்மாதிரிகளாக கத்தோலிக்க திருச்சபையால் போற்றப்படுகிறார்கள்.